செட்டி முட்டை சக்காவுக்கு சலா செட்டி முட்டை மட்டு செட்டி சக்காவுக்கு நம்ம எப்படி ஆன் பண்ணிக்கிறாரா முத்தி ஏச்சு வாயே ஏண்டா சரி முத்தி இவர் எப்பேற்பட்ட பொண்ணு ஒரு மலைநாட்டு அரசனுக்கு மகளாக போற பொண்ணு கேவலம் ஒரு குறை பொண்ணு என் தங்கச்சி இங்க வாடாங்க பட்டியா நீ என் பக்கம் தானே முத்து டோர் மூடுமா கண்ணாடி மாதிரி பள்ளி இப்போ கைமா கேவலம் ஒரு குறை பொண்ணு என் சக்காலத்தி இஞ்சி கைமா எனக்கு போய் என் சக்காலத்தி போ ஏண்டா எங்க வீட்டுக்கார நீ என்னடா போய் அவனை போய் கூட்டி வச்சேன் நானும் எல்லாம் போனோமா 2 பேரும் போனோம் இந்த பொண்ணு காடிச்சா அவர் நக்கினாரு சரி போகட்டும் சரி அவன் தான் காட்டினாலே இந்த ஆளுக்கு அழுகுதா இந்த மாடி மாதம் போயிருந்த பையன் மாடி மாதம் தான் பூரா பொருள் பண்ணிக்கிது இப்போ குடும்பம் ருசியா போட்டுக்கிறாரு பார்த்தேன் ஃபர்ஸ்ட் மாவு பண்ணிக்கிறாரா குழி வச்சுக்கிறார் நடுவில் பல்ல பண்ணி குழி அந்த மாவுல குழி பண்ணிட்டு தேனை ஊத்துது சரி அவத்தான் ஒரு குறை பொண்ணு கொடுத்தாலே நக்கலாமா போலாமா நக்கலாமா எல்லாத்துக்கும் காரணம் திருடனுக்கு வந்த பையா எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டா தொடம்ப கட்ட யார் பக்கம் வீட்டு போய் கூட்டி யாம் பார்க்கலாம் சொல்றாளே என் ஜகா தெரியும் எப்படியா பண்றது தெரியுமா கட்டு மாறி உன்னை கட்டுவார் அடி கட்டுவார் 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 சொல்லி கொண்டு கூட்டி வச்சுட்டு
இந்த என் ஜகாச்சாரிய நம்ம சொல்றாலே காட்டுறதுக்கு ஆள் இல்லாது என் ஜகாச்சாரி கரம்பேரி கண்டா கரம்பேரி கண்டாலும் நான் பார்த்தேன் காட்டுறதுக்கு ஆள் இல்லாத என் ஜகாச்சாரி வாடாங்க இது நிறைய வேற ஒருத்தர் வச்சுக்கிட்டா ஐயோ டீ குடிச்சாலே எனக்கு மாதிரி ஆகுது. டீ குடிச்சாலும் நாயமா நாய் அப்படியே தள்ளு அப்படியே தள்ளு வாங்க மாட்டிக்கிறாரு. உடுப்பா உடுப்பா அப்படியே சரி சரி ஏன்பா கொஞ்சம் அசைக்காது இப்போ அப்படியே கையில் பிடிச்சிக்கோ. சரி சரி அது இல்லை ஆனால் ஆட்டை வேணா கையில் பிடிச்சிக்கோ. பிடிக்காது இப்போ பிடிக்காது எதுவும் பண்ணாத கரெக்டாக அதிகம் பண்ணாதா எதுவுமே பண்ணாத யாருக்கு சிவலிங்க அஃபிஷியல் வரும் எதுவுமே பண்ணாதீங்கன்னா சக்தி வெயிட்டா பண்ணாதீங்க அப்படியே தேவ இந்திரனுக்கு மகளாக
நம்ம எப்பேற்பட்ட இடம் 16 ஐஸ்வர்யங்களோடு பெரிய இடம் என்னுடைய கணவரை மணந்தேன். ராஜ கல்யாணம் கட்டாளத்தி பொண்ணு 16 ஐஸ்வர்யம் அடுப்பு உண்டா இல்ல உட்கார இடம் உண்டா உட்கார இடம் புத்தி அங்க போது பச்சதுக்கு ஆக்க இடம் தான் நீ கேட்டியா நான் ஓ தேய்க்கா குத்துறதுல மாராடி பட்டுகிற பொண்ணு ஐந்து ஐஸ்வர்யத்தோட எங்க கணவர் மறந்தாங்க 16 அது எப்படி வந்தா தெரியுமா நான் அந்த ஆள் என்கிட்ட நக்கத்துக்கு வந்தேன் தேவன் தனமா தெளிவா சொல்லு இந்த ராவரா சிரிக்குது ஆமா அந்த ஆளு விட்டாலும் வந்துச்சு குடும்பத்திலயும் ஒரு நாட்டுக்கு அரச மனுஷன் ஐயோ கல்லு மேல கல்லு மேல பொட்டமேரி லக்காடி அவனுக்கு சொன்னா எங்க வீட்டுக்காரு போய் தேவரெல்லாம் 4 மணி ஒருத்தன் ஒரு போட்டியில் ஜெயிச்சான்னா ஒரு பொண்ணு கொடுக்கலாம் ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுக்கலாம் ஒரு குண்டா கொடுக்கலாம் ஒரு அண்டா கொடுக்கலாம் இல்ல பணம் பாக்ஸ் தான் கொடுக்கலாம் டிஃபன் பாக்ஸ்க்கு அண்டா குண்டா கடை போய் ஒரு ஒரு பொன் பொருள் பூசணும் நாடு நகரம் எதுவா எழுதி விடலாம் இவங்க அப்பா தந்திரமானவன் யோசிச்சாம்பாரு அந்த நேரத்துக்கு நாம பொண்ணு பிறந்ததுல இருந்து 30 வருஷமா கரம்பேறி நடக்கிறா எவ்வளவு கட்டி போல வயசுக்கு வந்துட்டு கட்டி போறதுக்கு எவ்வளவு சாண்ட துண்ட பையனை வரலன்னு எங்க வீட்டுக்காரன் தலைமையில கொண்டு போய் தேவை யானையை கட்டினா கட்டினதுல இருந்து எங்க வீட்டுக்காரன் சொத்தா சொன்னா ஒரு கர்மாந்திரமா சரியா முடிச்சுக்கிச்சு மொத்தம் முடிச்சுக்கிச்சு அவன்தா இல்லம்மா அது ஒரு நம்பியார் வேற வசனம் வரும் தெரியுமா இரும்பதே போடுறான் செல்வம் பரோட்டா கொடை அப்படி இல்ல நான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இருந்த கெட்டி கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நிலைமை இருந்தா அடியே காட்டா ஐயோ நீ சொல்லக்கூடாது கேட்க மாட்டேங்குது என்னுடைய கணவர் 66,000 கோடி அரக்க கூட்டங்களை அழித்தார் அழிச்சுட்டு வந்தார் தன்னுடைய தாய் கொடுத்த வேலை கண்டிப்பா தாய் கொடுத்த சக்தி வேலை 66,000 அரக்க கூட்டங்களை அழித்தாய் அதன் காரணமாக தேவர்கள் இடுக்கும் தீர்த்த காரணத்தினால் தேவர்கள் துயரை தீர்த்த காரணத்தினால் தேவர்கள் எல்லாம் ஒன்று திறந்து தேவ சபையிலே இந்த முருக பெருமானுக்கு ஏதாவது நாம ஒரு பரிசு தர வேண்டும் பெரிய பரிசா கொடுக்கணும் என்ன செய்தார்கள் தெரியுமா தேவ இந்திரனுக்கு மகளாக பிறந்த என்னை முருக பெருமானுக்கு என்னை ஸ்ரீரமாக கொடுத்தாங்க ஓஹோ பொன் பொருளா ரொம்ப கம்மி
லட்சுமி. ஆமா. அதை விட உயர்வான பொருள் நீங்க தான். அதனா தெரியாத கடை. 500 ரூபாய் கொடுத்தா ஒரு அக்காச்சி நீ தேனி தெரியுமா அவன் மூட்டுக்கு என் கையை விட்டா 500 ரூபாய் கொடுத்தா இங்க ஒரு பவுன். 500 ரூபாய் கொடுத்தா ஒரு பவுன் நகை வருமா? இதுல ஒரு 75,000 150 ரூபாய் கொடுத்தா அது மாதிரி இருக்கிற எத்தனையோ பேர் வருவா. அது மாதிரி கட்டி கொடுத்தா ஜாடி மாதிரி எப்பேற்பட்ட ஆத்திரமா மூடி குடும்பம் மூடி நீங்க ஒண்ணும் தெரியாத பாப்பா தரையில போட்டு கேப்பா ஒண்ணும் தெரியாத பாப்பாளா இவன் 6 மணிக்கே போடுவா சாப்பாளா நீ என் பக்கம் தானே உன் பக்கம் சத்தியமா என் மேல சத்தியமா ஏமா இது நகையா ரெண்டா டேய் அது நகையில இது ரெண்டு நகையா நகையா நகைதான்டா எவ்வளவு பவுன் அம்மா கோல்டு எவ்வளவு ரேட்டு டேய் இது ரெண்டா இன்னைக்கு ரேட் கட்டா பையா போனே 6000 நீ மூடி குடும்பம் மூடிக்கினே டேய் நாளை எடுக்குது பத்து அந்த நாளைக்கு பாவு ஒரிஜினல்லே மட்டும்தான் நாடகத்திலே மட்டும்தான் இல்ல ஒரிஜினல்லே மட்டும்தான் நாடகத்திலே மட்டும்தான் அவன் குடிக்கிறத மட்டும்தான் முடிப்பான் போல டேய் அதனால மொட்டை குடம் பண்ணி 4 புள்ள பேத்து கல்யாணம் பண்ணி கரையேதா மூடிங்க வேலை பாரு முத்து எப்பேற்பட்ட தெரியுமா எப்பேற்பட்டோமா ஆலாமரத்துக்கு பாய போட்டு ஆட்டம் பாப்பாளா ஆஞ்சா நீ தெரியாத ஏந்துவோ முத்து இவனுக்கு வெள்ளரிக்காய் சின்ன குப்பத்துல குளிக்காது போய் பத்துக்கலாம் பக்கத்துல பலபலக்கு பட்டு மேனியா பாவாடை வரைக்கும் தட்டுவானியா கடையில வீங்கி போச்சாம தொடையில சொன்ன புட்டணத்தை என்ன போட்டு நவுத்துறாங்க நான் எழுபத்தி போறேன்
மாடு ஓடிக்கிறார் வீடு ஓடிக்கிறார் தப்பா தள்ளிது சும்மா தெரியுமா அப்பா அவளுக்கு 2 பொண்டாடி கட்டி போய் மயிரும் போடுவாங்க இப்ப எங்க கை வச்சிருக்காங்க பாப்பா பாவாட முட்டு உப்பு முட்டு சேர்த்து பட்டு பங்களாவா ஒரு சேன பேர் பாராட்ட பங்களாவா 10,000 பேர் தள்ளிக்கிற தங்களா
என்ன தூக்கி போட்டு நடு தெருவில் நக்கறாண்டி அவன் எங்க வச்சா எது வச்சா பாலாவிட்டு சிவலிங்கம் 10 வாடி கோயிக்காரி தின்னுட்டு பட்டக்காரி விட்டு பின்னால பேடு வச்சா மண்டியா மண்டியா தொடாதரா என் பொறுப்பாவா பெருப்பாவா உன்ன மண்டியா அவளை கேட்டாங்க மதமே அறியாளையே ராஜாத்தி கண்ண குத்தி முன்ன போய் பேரியா போய் பேர் இல்ல என்ன நடிப்புடா கேளுங்க உலகமெல்லாம் நடிப்பு அந்த ஆம்பளை பிடிக்க எத்தனை இந்த ஊருக்கு கூத்தியாரு சொல்லு தருவா ரெண்டு பேர் என்ன மாசம் என்ன மாசம் மாசி மாசம் 9 யாரு 9 நீங்க மாசி மாசம் நீங்க 9 யாரு 9 மரியாதை கட்டுப்படா வடிவேல நான் சொல்றா போட்ட வடிவேல மரியாதை கட்டுப்படா அப்புறம் நீங்க தேதி 9 மா தேதி 9 சொல்லு அப்படி என்ன பண்ணுங்க இந்த 9ஆம் தேதியில இருந்து பங்குனி மாசம் 9 எது மாசம் 9 அப்படி ஒண்ணா சொல்லு மாசி மாசம் 9 பங்குனி மாசம் 9 யாரு சொல்லுடா அக்காத்தி கூட நான் குடம் பண்ண முடியாது இவன் இருக்கிற இடத்துல நான் குடம் பண்ண மாட்டேன் அதனால அக்காத்தி கூட வீட்டுல நான் குடம் பண்ண மாட்டேன் அவகிட்ட நான் அடுப்பு சாப்பிட்டு வாட மாட்டேன் அடுப்பு சாப்பிடலாம் முத்தி நான் சொல்றதுக்கல்மா மாசம் இந்த 9ஆம் தேதியில இருந்து அடுத்த பங்குனி 9ஆம் மாசம் வரைக்கும் யார் முத மாசம் ரெண்டாவது மாசம் ಮುಂಜಿಬಿಡ ಅವಗಟ್ಟ போனினா ஆபண்டு வேற ஏன்றியா இல்ல அப்படியே வச்சிருங்க சொல்லி வச்சுக்கணும் வந்து பாக்குறாரு அப்படியே மரதா செல்லுடா சென்னிடா பாத்துக்கோ ஒரு வாரம்
என்னடா பண்றது? எனக்கு தான் வேணும். நெக்ஸ்ட் ஓடு பாபாரா ரெண்டுங்க தான் கிளாஸ் போய் என்ன இவரோ வர காலேட் வச்சிராங்க ஆண்டி சத்தியோ சாவஸ் चाचीने ஐடியா விட்ட பாரு ஒரு லாரி இப்போ ஒரு 6 லாரி போயிடுச்சு. நான் ஜக்காத்து கிட்ட போனா இருக்கிற 3 லாரி போயிடுச்சிருவேன். என்னங்க நாங்க தான் ஒரு ஆம்பளை போயிட்டு ஒண்ணா பெண்ணே ஏண்டி உங்க வரலாற்று நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க என்னங்க சொல்றீங்க? ஆமா நீ யார் தெரியுமா? நீயோ முன் ஜென்மத்தில் அமுத வெள்ளையாகவும் நீயோ முன் ஜென்மத்தில் குமுத வெள்ளையாகவும் பிறந்தீர்கள். சரி நீங்க 2 பேரும் அக்கா தங்கிங்க அப்பவே. ஆமா நீங்க இருவரும் என்னையே திருமணம் முடிக்க வேண்டும் என்று தவறு இருந்தீங்க. ஆமா தெரியுமா? அடுத்த பிறவிலே உங்களை 2 பேரும் மணக்கிறேன் என்று தெரிவித்தேன். அப்படியா? ஆமா 2 பேரும் இப்பிறவில மணக்கறானே சபதம் செய்வீங்க. உன் பிறவிலே தெரிவித்தேன். சரி அது பிரகாரம் இந்த பிறவில நீங்க தேவேந்திரனுக்கு மகளாக பிறந்தேன். நீங்க மலைநாட்டு அரசன் அரசனுக்கு நம்பிராஜன் மகளுக்கு மகளாகவும் பிறந்து 2 பேர் அப்படியா? ஆமா அதனால நீ 2 பேரும் அக்கா தங்கச்சி நீ சண்டை போடக்கூடாது. அப்படியா? சமாதானமா வந்தா எங்களை இட்டு போறீங்க. ஆமா இல்லன்னா ஆமா வந்தா இப்படி அப்படியே விட்டு நான் போறேன். ஐயோ போகாதே எங்களுடைய விருப்பம் தெரியாம சண்டை போட்டோம். சரி அப்படி இருந்தாலும் சரி நீங்க 2 பேரும் பேசுங்க. அப்படியா?
அவளே அம்மா இருக்கும்போது எனக்கு அம்மாயா இருக்கான் ஒன்னா அவளை அம்மா இருக்கேன் ஜக்காத்திரா தங்கான்னு கூப்பிட சொல்லி நான் அக்கான்னு ஒன்னா கூப்பிடுறேன் நீ அப்படிதான் கூப்பிட்டு சொல்றேன் இந்த தக்காத்தியா வாயிலிருந்து முத்தா உழுந்துரும் அப்படிதான் கூப்பிட்டு சொல்றேன் ஆமா சின்னதுங்களா அப்படியே எகிரி பிடிச்சு ஆடும் ஆமா அது ஒரு கர்மாந்திரமும் தெரியாது என்னதான் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் பெரியவங்க பெரியவங்க தான் சின்னவங்க சின்னவங்க தான் ஆகையால சரி மட்டும் பண்ணி நீங்களே போய் பேசுங்க தங்கச்சி அக்காடி ஜக்காத்தியார எப்படி மாஜா போட்டு குடிச்சிட்டு அக்காடி யாரு அவனுக்கு யாரு உக்காரல வேற நான் உக்காந்துக்கிறேன் டப்பாங்க வீத்து போ தாத்தாக்கு டப்பாங்க கோல்ட்டியா வீத்து அப்படியே அம்மாவா போயிட்டு வா அப்படி போயிடா கந்துரு போயிடா போயிடா எங்கன்னா போறேன் பாரு பாக்கலாம் அக்கா நான் உனக்கு தையல் போட்டு தேய்க்கிறேன் நம்முடைய கணவர் இருந்தாலும் இருவரும் நாம மணந்திருக்கிறோம் ஒன்னா இருக்கணுங்க அதனால நீ ஒரு மாசம் வச்சுக்கோ இல்லக்கா ஒரு மாசம் வச்சுக்கிறேன் என்ன செப்பி எடுத்துட்டான் நீ வச்சுக்க உனக்கு உடம்பு வலுவாக்குது நீ ஒரு 2 வருஷம் வச்சுக்கோ அது சரி இல்ல வேணாம் போனா போய் போது நாம் இருவருமே நான் வலதுபுறமாகவும் நீ இடதுபுறமாகவும் இருந்து நீங்க ஒன்னா கூட போய் வாங்க தனியா கூட வர புறப்பட்டு போகலாம் புறப்படு வள்ளி தெய்வான உள்ள பாரு வந்திருக்கிறோம் தெரியுமா என் தாய் கொடுத்த சக்தி வேலை எடுத்து கிடையாது நம்ம பண்ணிருக்க ஒரு அப்படி இருந்தாலும் நம்ம எதற்காக வந்திருக்கிறோம் தெரியுமா என் தாய் கொடுத்த சக்தி வேலை எடுத்து 66,000 கோடி அழக கூடத்தை சம்மாரம் செய்தேன் அப்பொழுது இரு சிறுவர்கள் ஓடி ஒளிந்து விட்டார்கள் அஸ்தகையில் ஒருவனும் உதயகளில் ஒருவனும் கட்டன் தாழ்வார்கள் என்று சொல்லக்கூடிய சூரர்கள் ஓடி ஒளிந்து விட்டார்கள் இப்பொழுது மயில் இருக்காது வேல் இருக்காது முருகன் இருக்க மாட்டான் என்று தோல் தடமெடுத்து புறப்பட்டு வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணாவர்களே மடிக்க வேண்டும் அதனால்தான் நம்ம வந்துக்கிறோம் எனக்கு என்னங்க கட்டளை அப்படி இருக்கின்ற பொழுது தேவா நீயோ சென்று புறத்தியாக சென்று அன்னுடைய மன்மதையை நீ அறிய வேண்டும் அப்படியா எனக்கு பண்ணி நீ அவள் சொல்லிக்கிட்டே அந்த அடுத்தவளை பார்த்து எதுவும் பேசக்கூடாது ஆமா அப்படித்தானே உன்னை குறைச்சினதுனால எனக்கு குறைச்சி வேணும் சரி தேவா சொல்லியோ சென்று புறத்தியாக சென்று சரி
அண்ணனுடைய மன்மதனை நீ அறிய வேண்டும். சரி. வள்ளி, சாமி. நீயும் நானும் ஜோதியாக சென்று அண்ணனுடைய மன்மதை அறிய வேண்டும். அப்படியா? ஆமா. சரிங்க. போலாமா? நாங்க 2 பேரும் ஜாயிஸ். ஆமா. என்னங்க அப்படி நீங்க என்ன விட்டு அந்த வட்டி கொடுத்தான் பாரு. ஏன்டி 2 பேரும் வச்சுக்கிட்டு நீ அண்ணன் வேணாம்னு சொல்றேன். எப்படி வேணாம்னு சொல்லி போலாம். புறப்படு. அப்பா நான் தூக்கம் வச்சுங்க அப்பா அந்த பகவதி இடத்திலே அநேக வரங்களை பெற்று யாராலும் அழிக்க முடியாத அநேக வரங்களை பெற்று தேவர் மூவர்களை சிறைபிடிக்க சென்றோம். கைலாயம் சென்றோம். கைலாயத்தில் இருக்கக்கூடிய அந்த கைலை அந்த பரமனை சிறைபிடித்தோம். வைகுந்தம் சென்றோம். வைகுந்த வாசனாக விளங்கக்கூடிய கண்ணனை முடிச்சாச்சு. கண்ணனை சிறைபிடித்தோம். அடுத்ததாக சத்தியலோகம் சென்றோம். சத்தியலோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மதேவனை சிறைபிடித்து விட்டோம். அவர்களுக்கு நம்முடைய பிரகாரம் தண்டனை வழங்க வேண்டும். அந்த முக்கன் படைத்த பிரபக்களும் தொழில் என்ன படைக்கிறவன் படி அளக்கக்கூடியவர் கீழே அடக்கம். நான் பெரிய ஜீவராசிகளுக்கு படி அளக்கக்கூடிய பரமன். ஆமா. அடுத்து ஆஹா, என்ன இடம் இது? தள்ளி நின்று துஷ்டனே. யார் நீ? நான் தாண்டா மம்மால பச்சோடே. நான் தாண்டா மம்மால பச்சோடே. தப்பு தப்புன்றா. படைக்கும் தொழில் செய்யக்கூடிய பிரம்ம மம்மால பச்சோடே. சொல்லக்கூடிய 4 வேதங்களை எடுத்து படிக்கின்றேன். 4 வேதம். ஆமா, 4 வேதம். ஆமா, 4 வேதத்தை கொடுறேன். ஒவ்வொன்று பிள்ளைகளா கொடுக்க முடியாது. ஓடிடுறேன்.
என்ன பண்ற நீ? நான் ஏன் இது போடுறேன் ஏய், கத்தில வந்து போடுறேன். எறும்பு முதல் 8000 ஜீவராசிகளையும் படைக்கக்கூடியவன். ஆமாங்க நீதான் படைக்கிற. படிச்சேன் இப்ப படிக்கல. ஐயோ குத்துட்டேன். நீ குத்த பாரு. அம்மா நீ குத்தக்குள்ளே நான் குத்துட்டேன். என்ன படிப்பே நீ? நான் போய் ஜாத் தான் நல்லா படிக்கிறேன். நான் போய் படிக்கிற வீட்ல பாய். ஏய் சொல்லிட்டு போடா கண்டனனுக்கு கார் போடுங்க சொல்லிட்டு போறேன். ஏய், 3 பேர்களும் மும்மூர்த்தி தேவர்களும் எங்களுக்கு அடக்கம். எவனெல்லாம் ஜே போறதுன்னு தெரியல. ஏய், மும்மூர்த்தி தேவர்களும் எங்களுக்கு அடக்கம். பேசுற பையன் நான் கேட்கிறேன். அட பல்வலி எதுனா நான் தெரியல. கபடி சரி கண்டுபிடிங்க. கண்டுபிடிங்க. ஏய், நீயே சொல்றா. ஏய், நீ சொல்ற. கண்டுபிடிங்க. 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 அத சொன்னமா. ஏய், போ பாரு மயிர போ. என் சுத்துல கேட்க போய் குடுங்கோ. ஏய், 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 மும்மூர்த்தி தேவர்களும் கைவிடுத்து விட்டோம். 33 கோடி தேவர்கள் நமக்கு அடிமை. ஆமா உனக்கு உண்டா இந்த நற்செய்தியை ஆமா என்னுடைய அண்ணன் சொல்லலாம் பையன் சரி பெரிய ஆளு கண்ட இடத்துல சொல்லி வைக்கிறேன். கண்ணாண்ட போ சிறைபிடித்து ஒரு நாள் தலங்கடனால தம்பி கார்கோடன் வந்து விட்டாரா? ஓ தம்பி 33 கோடி தேவர்களை பிடித்து விட்டோம். மூர்த்திகள் நமக்கு இனிமேல் அடிமை. நமக்கு அடக்கம். ஆமா, எங்கடா இட்டாடா இது உலகனா ஜி அந்த மும்மூர்த்தி தேவர்களுக்கும் கட்டளை வழங்கி விட்டோம். அவரே குடியா வேலை இல்ல நீயே முடிச்சிட்டேன் என்ன தெரியுமா பண்ணா ஏய் ஓட மூணு பேர் நீங்க அவர்கள் 3 பேருக்கும் தண்டனை வழங்கி ஆமா அவர்களுடைய மணிமுடி அவர்களுடைய ஆடை அனைத்தையும் காட்டை வெட்டி ஒரு சிறிய ஆடையை மட்டும் கொடுத்திருக்கோம். அப்படியே ஆகட்டும். புறப்படு யார் வருகிறார் பார்க்கலாம். இவ்வாறு இருக்க முருகனுடைய கட்டளைக்கு இணங்க தேவயானை அம்மன் இப்போது புரட்சியாக ஒரு முறை வருகின்றதாங்க அங்க
ரெக்கார்ட் ஆகுதாப்பா கரெக்டா? ஆ